சண்டே மார்னிங்ஸ் எப்பவுமே லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும். மார்னிங் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டு லைட்டாக வாக் போனோம். நீங்கள் 10 மினிட்ஸ் லைட் வாக் போனீங்கன்னா உங்கள் பிளட்ல திடீர்னு ரைஸ் ஆகிற குளுக்கோஸ் எல்லாம் மசில் யூட்டிலைஸ் பண்ணி பிளட் வெசல்ஸ் மேலே இருக்கிற அட்டாக்கை குறைக்கும். ஸோ அதனால் இன்ஃப்ளமேஷனும் குறையும். இதை பழக்கப்படுத்திக்கோங்க. டிசம்பர் மாதம் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும். ஸோ அதனால் வெயிலில் உட்காந்து படிங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி விட்டமின் டியும் உங்களுக்கு கிடைக்கும், யூனிவர்சிட்டியில் மார்க்கும் கிடைக்கும். இவர் புக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கனால படிக்கலன்னு அர்த்தமா? நம்மளை லூசு பையன் நினச்சிக்கிட்டான். இவனெல்லாம் படிக்கிறான் தவிர நான் படிக்க மாட்டேங்கிறேன். யூடியூப் இன்ஸ்டா நோண்டிட்டு மதியானம் வரைக்கும் ஆயிடுச்சு. அப்புறம் குளிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டு மறுபடியும் போஸ்ட் பிராண்டில் வாக் போன இடத்துல பசங்கெல்லாம் குருன்னு ஒரு பிரெக்னென்ட் லேடியை பார்த்துட்டு இருந்தானுங்க. பாவம், அது தனியா இருக்கு. அப்புறம் வாக் போயிட்டு ரிட்டர்ன் ஹாஸ்டல் போகும்போது எனக்கு 2 நாளா ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட் மண்டையில் ஓடிட்டே இருக்குது. சரி, அதை பற்றி ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லி என் டைரி எடுத்தேன். 4 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னலிங் அதெல்லாம் திருப்பி பார்க்கும்போது அப்படியே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படிக்க எனக்கே சிரிப்பு வந்துச்சு. இப்படிலாம் பண்ணியிருக்கேன் நான். பட் அவ்வளோ ஏற்ற தாழ்வுகளில் மாட்டியிருக்கேன். அப்புறம் ஈவினிங் நைட் டின்னர் அப்படின்னு போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் தான் நான் எதுவுமே உருப்படியா பண்ணேன்னு ஃபீல் ஆச்சு. உடனே சரி 2 டேஸ் கண்டினியூஸாக படிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது படிக்கணும்னு சொல்லி சர்ஜரி எடுத்து நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாவல் எழுதலான்னு உட்காந்தேன். பட் என்னோட கிரியேட்டிவ் எனர்ஜிலாம் ஆல்ரெடி ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தது. நான் இந்த வீடியோ எடுக்கும் போது 100+ ஃபாலோவர்ஸ் ரீச் ஆகிட்டோம். இது நம்ம சேனலில் ஒரு பெரிய மைல் ஸ்டோன். ஃபர்ஸ்ட் 100 அடிக்கும் போது தான் அந்த கிக் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிட்டே போகும். நான் சும்மா தான் ரீல் போட ஆரம்பித்தேன். பட் போடோன்னா எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ என்னை சப்போர்ட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.